இன்னும் வேறு யாருக்கா தர வேண்டியிருக்கா பாருங்களேன். வேறு ஏதாவது ஷீல்டு தான் தர வேண்டியிருக்கா பாருங்கள். இன்னொரு வேண்டுகோள், கிளாஸ் எடுக்கும்போது குறுக்க யாரும் வரக்கூடாது. ஆமாம், இப்போ இந்தியன் நிப்பான் வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். பயிற்சி இப்போ ஆரம்பிக்க போது, அதுக்கு முன்னாடி இந்தியன் நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸோடைய ஒரு 2 நிமிடம் பயிற்சி நடக்கும். மல்டிமீட்டரை எப்படி யூஸ் பண்ணணும்னா, சார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நமக்காக இந்தியன் நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 5 பயிற்சிகளை நிப்பான் கம்பெனிலே ஒசூர்லேயே கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே பயிற்சி நடந்தாலும் அந்த பயிற்சியில் இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸுடைய எல்லா விதமான ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது அப்படின்னா அதை முதன்மையான கம்பெனி இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸ். நம்ம எதனா ஒரு கேபிள் வாங்கும் போது அதிகப்படியான முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்னா, இப்போ ஸ்டால் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம ஆதரவு கொடுக்குமாறு மாநில சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தமிழகம் முழுவதும் நம்முடைய உறவாக தொடர்ந்து பயணிக்கக்கூடிய இந்தியா நிப்பான் எலக்ட்ரிக்கல்ஸிற்கு தமிழ்நாடு சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, ஒவ்வொரு மெக்கானிக்குக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் காயில்னா அதை நம்ம இந்தியா நிப்பானே ரெக்கமெண்ட் செய்யுமாறு மாநில சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு இப்போ மரியாதை செலுத்த நம்முடைய கௌரவ தலைவர் அண்ணன் அறிவலன் அவர்கள் போட்டாரா? வாங்க வாங்க வாங்க. இங்கே இந்தியா நிப்பான் எங்க ஷீல்டு கொடுத்தாச்சா? வாழ்த்துக்கள். இப்பொழுது சார் அவர்கள் 5 நிமிடம். சார் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக மேடையில் அமைதிருங்க. பயிற்சி ஆரம்பம். சென்னை 2 வீலர் டாக்டர்ஸ் அனைவருக்கும் இந்தியா நிப்பான் சார்பாக ஒரு மதிய வணக்கம். முதல்ல எல்லா பேருக்கும் ஒரு நன்றி. இன்றைக்கி ஒரு ஒர்க்கிங் டேயில் எல்லா பேரும் இவ்வளோ தூரம் வந்து ஒரு சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு திரு மனோகரன் சாருக்கும் திரு குமரவேல் சாருக்கு நாங்கள் ரொம்ப முக்கியமாக ஒரு நன்றி சொல்லணும். தமிழ்நாடு முழுவதும் இருக்க மாவட்ட சங்கங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு BS6 அப்படின்னு வந்தப்போ பயந்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். இன்றைக்கி எல்லாத்தையும் ஒரு BS6னா ஒரு சாதாரணமாக பார்க்குற அளவுக்கு எல்லாரையும் உருவாக்கியிருக்காங்க. இதை முடிச்சுட்டு இப்போ BS6 வந்து எல்லாரும் ஒவ்வொரு மெக்கானிக்கையும் எக்ஸ்பர்ட் ஆக்கியிருக்காங்க. இது இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் தொழில்நுட்பத்துக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இதோட பயணிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இந்தியா நிப்பான் சார்பாக நாங்கள் ஒரு சின்ன ஒரு மல்டிமீட்டர் கொடுத்து ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சென்னையில். அந்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. எல்லாரும் இப்போ மல்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார்? இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க வெளியில் ஸ்டாலில். கேட்லாக் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. இந்த கேட்லாக்ல 62வது பக்கத்தில் நீங்கள் மல்டிமீட்டரை யூஸ் பண்ணும்போது என்ன காயிலுக்கு என்ன ஓம்ஸ் வரணும் அப்படின்ற டீட்டெயில் இருக்குது. அதில் கேட்லாக் வாங்காதவங்க நம்ம ஸ்டாலில் வந்து வாங்கிக்கோங்க. இல்லைனா நான் உள்ளே வந்து கொடுக்க சொல்கிறேன் தம்பிகளை. சார் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களா மல்டிமீட்டர் சார்ட்டை? தெரியுதா? இப்போ வந்து நேரம் கம்மியாக இருக்கனால நான் உங்களுக்கு ஒரு 2 காயில் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஸ்டேஜில் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் சார் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து சேர்ந்துடும் சார். நான் சார்ட்டை சொல்லி எல்லாமே உங்கள் குரூப்பில் சர்க்குலேட் பண்ணுறேன். இப்போதைக்கு அதை பார்த்துங்க. அது எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருவேன் அந்த டாக்குமெண்ட்டை. சார் இந்த கேட்லாக்ல 62வது பக்கத்தில் இந்த மல்டிமீட்ரு ரெசிஸ்டன்ட் சார்ட்டை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். என்ன காயில், என்ன பிக்கப் காயிலுக்கு, என்ன வண்டிக்கு, ஸ்டார்டிங் காயிலுக்கு, என்ன வண்டிக்கு என்ன ஓம்ஸ் வரணும் அப்படின்ற டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இதை போய் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வேலைகள் சின்ன சின்ன வேலையில் நீங்களே பார்த்துக்கலாம். உங்களோட இன்றைக்கி டைட்டான வேலை ஒர்க்கில் இதுக்காக நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் அலைய வேணாம். நீங்களே உங்கள் கடையில் வச்சு செக் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டர் மூலமாக. சார் இது எல்லாம் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் சூப்பர் எக்ஸலோட காயில் பிளேட்டு. இந்த சூப்பர் எக்ஸல் காயில் பிளேட்டை ஸ்டார்டிங் காயில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். பின்னால் உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் தெரியும். அதில் சார் இந்த கேட்லாக்ல கொடுத்துருக்க சார்ட்டை சூப்பர் எக்ஸல் எக்ஸைட்டர் காயில் அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதான் நம்ம ஸ்டார்டிங் காயில். இதில் வந்து நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது 260லேருந்து 300 வரை வரணும். 260க்கு கீழே வந்தாலும் அந்த காயில் போச்சுன்னு அர்த்தம். 300க்கு மேலே போனாலும் காயில் போச்சுன்னு அர்த்தம். சரியா? இந்த உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டில் மல்டிமீட்டரை நீங்கள் செக் பண்ணும்போது மல்டிமீட்டரோட பின்ன காயில் எங்கெங்கே வச்சு பார்க்கணும், மல்டிமீட்டரோட நாபை எங்கே வச்சு பார்க்கணுன்ற தெளிவாக ஃபோட்டோவோடு இருக்கும். சார் ஸ்க்ரீனில் தெரியுதா மல்டிமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு? அதான் போகுதா? அதை கட் பண்ணலாமா? அப்படியா? சரி அதை கட் பண்ண சொல்லிடுங்க. அதை கட் பண்ண சொல்லிடுங்க ஒரு நிமிஷம். அதை கட் பண்ணிடுங்க. தெரியுதா சார்? இந்த மல்டிமீட்டரில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்களா சார் ஸ்க்ரீனில்? 260 to 300 இருக்கணும். இதில் வந்து 200. இதுதான் இதோட ரேஞ்சு. இது வந்து 2000 வைக்கணும்.
அது எல்லாமே அந்த இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும் சார். அது இதில் வைக்கணும், ஃபோட்டோவோட கொடுத்துருக்கேன் அதில். சார் இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நம்ம காயில் தனியாக கையில் இருக்கும்போது நம்ம டைரெக்டாக காயில் வச்சு செக் பண்ணிட்டோம். நீங்கள் மேக்னெட்டுக்குள்ளே ஃபிட் பண்ணியிருக்கும் போது அது கஷ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான வழி இருக்குது. எந்த ஒரு வண்டியிலையுமே ஸ்டார்டிங் காயில் அப்படின்னாலே சிவப்பு கலர் ஒயர் தான் வரும். சிவப்பு கலர் ஒயரோ இல்லை ஒரு சிவப்பு சார்ந்து ஒரு கோடாவது வரும். அடுத்து உங்களுக்கு லைட்டிங் காயில்னாலே மஞ்சள் கலர் ஒயர் வரும். பிக்கப் காயில்னா பச்சையோ வெள்ளையோ வரும். இதை வந்து நீங்கள் வயரிங் கிட்லேயே வெளியில் அந்த வயரில் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சார். அடுத்து அந்த சூப்பர் எக்ஸலோட ஐஜி காயில் மட்டும், அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சார் உங்களுக்கு கொடுத்துருக்க சார்ட்டில் சூப்பர் எக்ஸலோட ஐஜி காயிலுக்கு 4.00 கொடுத்துருப்போம் வேல்யூ செகண்டரி காயிலுக்கு. இதில் வந்து 20% ப்ளஸ் ஆர் மைனஸ். அது எதுக்காக கொடுத்துருக்கோம்னா நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி காயிலோட தன்மை மாறும். 20%னா உங்களுக்கு 3.2லேருந்து 4.8 வரை வரலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சார் இது பார்த்தீங்களா சூப்பர் எக்ஸலா? இப்போ சார் கேட்டாங்க, இதை மட்டும் சொல்லிடுறேன் சார். இந்த மல்டிமீட்டர் சார்ட்டில் உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம். இதில் உள்ள வேல்யூவை பாருங்கள். இப்போ நம்ம உதாரணத்துக்கு சூப்பர் எக்ஸல் 260 to 300 சொன்னோம்ல, இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுக்கு அடுத்து உள்ள பெரிய வேல்யூவில் மல்டிமீட்டர் ஞாபகம் நீங்கள் வச்சுக்கிறணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். அதில் வந்து 200, 2000, 20K இது 3 தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதில் 260 கொடுத்தா தான் 2000 வச்சுக்கிறணும். இதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுக்கு அடுத்த பெரிய வேல்யூவில் மல்டிமீட்டர் ஞாபகம் வச்சுக்கிறணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ நம்ம காமிச்ச மாதிரி தான் எல்லா காயிலும் செக் பண்ணணும். வேறு எதுவும் டவுட் இருக்கா சார் இந்த மல்டிமீட்டரில்? தேங்க்யூ சார். என்ன சார்? சார் ஐஜி காயிலுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான் சார். சார் ஐஜி காயிலில் இந்த எர்த் வயர் இருக்குல்ல, அதில் கருப்பு, பிளக் வயரில் இந்த சிவப்பு, அவ்வளோதான். இதே இது இந்த ஸ்ப்ளெண்டரில் எல்லாம் வந்து போஸ்ட் மாதிரி வரும். நீங்கள் அதில் போஸ்ட்டில் வச்சுக்கலாம். அது எர்த்து வயர் வராமல் போஸ்ட் வரும், பாடியில் மாட்டுவீங்களா, அந்த போஸ்ட்டில் எர்த்த வச்சுக்கலாம். அவ்வளோ. தேங்க்யூ சார். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த மனோகரன் சாருக்கும் மாநில சங்கத்துக்கும் ஒரு நன்றி சார். ராணிப்பேட்டை மாவட்டம் சார்பாக சோழிங்கர் சங்க தலைவர் அவரும் சென்னை சங்க தலைவருக்கும் சால்வை அணிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை சங்க சபை துணைத் தலைவர் அண்ணன் மனோகர் அவர்களுக்கு சால்வை அளிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் பகுதி சங்க தலைவர் மகேஷ், அண்ணன் சென்னை சங்கத்தின் தலைவர், மாநில சங்கத்தின் ஆலோசகர் அண்ணன் அவர்களுக்கு, மிக உயர்ந்த மனிதர் அவர்களுக்கு எங்களது சோழிங்கர் சங்கத்தின் சார்பாக இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். மித்தல்ல வந்துருங்க. வேற யாரு? வேற எல்லாரும் முடிஞ்சா? வேற யாருங்க? அடே மதுரை வாயில். வேற யாரு சார்? மதுரை வாயில் சங்கத்திற்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது. அண்ணே வாங்கண்ணே, அண்ணே வாங்க. மனோகர் அண்ணே வாங்க. மதுரை வாயில் சங்கத்திற்கு சால்வை அண்ணே. மதுரை வாயில் சங்கம் சால்வை பண்ணுங்க. மதுரை வாயில் சங்கம் சார்பாக போடுங்க. தலைவர் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கப்படுகிறது மதுரை வாயில் சங்கத்தின் சார்பாக. நன்றி. மதுரை வாயில் சங்கத்திற்கு அதன் தலைவர் அண்ணன் லோகேஷ் அவர்களுக்கு நமது சென்னை சங்கத்தின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. பாண்டியன் அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு சென்னை சங்கத்தின் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது. நன்றி நன்றி. எல்லாரும் சேர்ந்து வாங்க. மதுரை வாயில் சங்க நிர்வாகி எல்லாரும் வாங்க, சேர்ந்து கொடுங்க. நன்றி நன்றி. பயிற்சி தொடக்கம், பயிற்சி தொடக்கம். அவ்வளோதான், இனிமேல் யாரையும் மேடையில் விட மாட்டான். நன்றி நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. ராயப்பட்டா ஹைசோஸ் திருவல்கனி நிர்வாகிகள் மேலே வாங்க. ராயப்பட்டா வாங்க, நீங்கள் வாங்க. ராயப்பேட்டா, ஐசோஸு, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க வாங்க. நன்றி நன்றி. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க.
ஆலங்காயம் பிரபாகர் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. மாநில இணை துணை செயலாளர் அவர்களுக்கு போடுங்க போடுங்க. அண்ணே வாங்க, இது கட்டுறேன் சார், ரசீது சொல்லி கட்டிடுங்க. சீக்கிரம் வாங்க. ராயப்பேட்டா பகுதி சங்க நிர்வாகிகளுக்கு சென்னை சங்கத்தின் சார்பாக ராயப்பேட்டா நன்றி. அடுத்து அடுத்து ராயப்பேட்டா சங்க நிர்வாகிகளுக்கு சால்வை அளிக்கப்படுகிறது. அடுத்து எடுங்க எடுங்க, இந்த ஏண்டெல்லாம் சால்வை வச்சு எடுங்க எல்லாத்தையும். நன்றி நன்றி. வேற வேற என்ன சங்கம்? எல்லாம் சேர்த்து போட்டு விட்டுங்க, எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு விடுங்க, எல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு விடுங்க. நன்றி நன்றி. ராயப்பேட்டை சங்க நிர்வாகிகளுக்கு நன்றி. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சா? வேற யார்? வேற யார்? நன்றி 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 நன்றி. அண்ணே அண்ணே பயிற்சிக்கு நேராச்சு. அண்ணே அண்ணே பயிற்சிக்கு நேராச்சுண்ணே. ராயப்பேட்டா சங்கத்தின் சார்பாக மாநில சென்னை சங்க தலைவர் அவர்களுக்கு அனைவருக்கும் சால்வை போட்டா நினைச்சுக்குவோம். சரியா? பயிற்சிக்கு நேராச்சு. தயவு செய்து பயிற்சிக்கு வழிவிடுங்கள். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வந்திருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. புரட்சிபாக்க சங்கம் இந்த ஆண்டு சந்தாவை மாநில கௌரவ தலைவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மாநில கௌரவ தலைவர் அவர்கள் இந்த ஆண்டுக்கான சந்தாவை புரட்சிபாக்க சங்கம் சேர்ந்து கட்டுறாங்க. கைதட்டுங்க. அது மாதிரி திருத்தணி சங்கம் இந்த ஆண்டுக்கான சந்தாவை செலுத்தி இருக்கிறார் ரூபாய் 2000. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது பயிற்சி தொடக்கம். பயிற்சி தொடக்கம். எவ்வளவு எவ்வளவு சார்? புரட்சிபாக்கம் சங்கத்தின் சார்பாக இன்று நடைபெற்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ரூபாய் 8000 நன்கொடையாக வழங்குகிறார்கள். அவருக்கு பலத்த கைதட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க புரட்சிபாக்க சங்கம். நன்றி. முடிச்சுட்டேன். நன்றி. இப்பொழுது பயிற்சி தொடக்கம். பயிற்சியை நமது கௌரவ தலைவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். இந்த சிறப்பான பயிற்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் சென்னை சங்கத்தினுடைய தலைவர் இனிமன நண்பர் மனோகரன் அவர்களே, செயலாளர் சுந்தர் அவர்களே, பொருளாளர் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் மாநில சங்கத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சசிகுமார் அவர்களே, ஏன்னா மற்ற மாநில நிர்வாகிகள் அனைவரும் பேர் சொன்னால் லேட் ஆகிடும். நேரத்தின் அருமை கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது நம்ம ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன் சாலை பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு ஒரு மசோதா வந்துச்சு. அதனால் நமக்கு என்ன பாதிப்பு வந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதான்னு தெரியல. மாநில சங்கத்திலேருந்து ஒரு 21 எம்பிக்கள் குழுவை வச்சு இங்கே உள்ள சென்னையில் லீலா ஹோட்டலில் மறு சீராய்வு குழுன்னு சொல்லி ஒரு குழு போட்டு அந்த குழுவில் எழுதப்படாத ஒரு சட்டமாக நமக்கு சில நிபந்தனைகளை ஏற்றினாங்க. அதனால தான் நம்ம தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் ரோட் சைடு மெக்கானிக்ஸ் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாலை பாதுகாப்பு சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க. அது உங்கள் அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதை நம்ம இல்லாமல் பண்ணோம். அதை மீண்டும் தற்போது நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ இன்னும் ஓரிரு மாதங்களில் அதை அமல்படுத்தலான்னு சொல்லி மத்திய அரசு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடி திரும்ப மீண்டெடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் திரும்ப இந்த ஒர்க் ஷாப் நல்ல முறையில் நடத்தணும். ஏன்னா எல்லாருமே படித்தவங்க மட்டும்தான் அந்த கடையை வைக்கணும். ஒரு டிஎம்இ படித்தவங்க, ஒரு ஐடிஐ படித்தவங்க, ஒரு 1000% இடம் உள்ளவங்க மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டாடுறாங்க. இப்போ அந்த சட்ட திருத்தங்களை முறியடிக்கணும்னு சொன்னால் இங்கே வந்தவங்க மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க உள்ள அனைத்து மெக்கானிக்கலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே முடியும். அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் வந்தேன். அதே போல் நேற்றைய முன்தினம் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா
15 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வாகனங்கள் எல்லாத்தையும் பேன் பண்ணணும். ஏற்கனவே நடந்த சட்டம் தான் அது. அந்த சட்டத்தை திரும்பி கொண்டாடுறதா அறிவிச்சிருக்காங்க. அப்படி அறிவித்தால் மீண்டும் நமது தமிழக சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் கூறி இந்த சிறப்பான பயிற்சியை அமைதி காத்து எல்லாரும் நல்லபடியாக அந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும்னு சொல்லி ட்ரெயினர் சித்திக் அவர்களை வருக நான் வரவேற்கின்றேன். ரொம்ப நன்றிண்ணா. பேசுவாங்க, சீக்கிரம் முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நேரம் பேசுவீங்கண்ணா, சீக்கிரம் முடிச்சு நன்றி. ஹலோ, இப்போ இந்த மல்டிமீட்டர் இல்லைன்னு தம்பி குரல் கொடுத்தாருல்ல, உண்மையிலே மல்டிமீட்டர் யாருக்கிட்ட இல்லை? ஒரு 10 பேர் கை தூக்குங்க. அந்த 10 பேர் மட்டும் மேலே வாங்க. 10 பேர் மட்டும் சீக்கிரம், வேற யாரும் வேண்டாம். 10 பேர் மல்டிமீட்டர் இல்லாதவங்க மட்டும் 10 பேர் மேலே வாங்க. 10 பேர் மட்டும் படிங்க. இவங்களுக்கு குழுக்கள்ல விழுந்தா கிடைக்காது. அந்த 10 பேர் மட்டும் மேடைக்கு நின்று. இந்த 10 பேர் மட்டும் போதும், வேண்டாம். இந்த 10 பேர் கொடுத்துருங்க சார். சார் நீங்க நிப்பான் போட்டோ எடுத்துங்க. பயிற்சி முடிஞ்சு கொடுப்போம், உட்காருங்க. இப்போ பயிற்சி முடிஞ்ச பின்னாடி எல்லாருக்குமே வழங்கப்படும். ஒரு 10 பேர் மேடையில் வாங்கிக்கோங்க. பயிற்சி முடிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக எல்லாருக்குமே உண்டு. இவங்களுக்கு திரும்ப குழுக்கள்ல விழுந்தா தரமாட்டோம். 10 பேருக்கு மேலே இருக்கிறவங்கள ஸ்டேஜ் கீழே போய் உட்காருங்க. அவங்க இடத்துல உட்காருங்க. ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க ப்ளீஸ். அப்படியே சீக்கிரம் அமைதி அமைதி அமைதி. சார் சீக்கிரமா கொடுத்துருங்க சார், டைம் இல்லை. அந்த சேர்லாம் காலியா இருக்குது, முன்னாடி வந்து உட்காருங்கண்ணா. அந்த சேர்லாம் காலியா இருக்கு பாருங்க, ஃபுல் பண்ணுங்க. அதை வாங்க, முன்னாடி வாங்க, பின்னாடி வரவங்க உட்காருங்க. எல்லாரும் அமைதியாக உட்காருங்க. சார் தான் இப்போ நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. இவரும் நம்மள மாதிரி ஒரு மெக்கானிக்காக இருந்து கஷ்டப்பட்டு டெவலப் ஆகிட்டு இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம வேலை தெரியலனாலும் போய் நம்ம கற்றுக்கலாம். நம்ம பசங்களை வீட்டு போய் சேர்த்து விடலாங்க. ட்ரைனிங் கொடுத்து கம்பெனியில் வேலையை வாங்கி கொடுத்து இன்றைக்கி நம்ம சமுதாயத்தை முன்னேற்றத்திற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டரி பைக் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நமக்கு யாரை கூப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த கம்பெனி கூப்பிடலாமா, இந்த கம்பெனி கூப்பிடலாமான்னு திரு ஷாஜகான் அண்ணன் அவர்கள். ஆனால் ஒரு நிமிஷம் வாங்க, இந்த பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. எனக்கு குரு இவர் தான். சங்கத்தில் இப்படி டெவலப் ஆகவா, இதை செய்ய அதை செய்யன்னு சொன்னது எல்லாமே அண்ணன் தான். அண்ணன் காட்டிய வழியில் தான் போயிட்டு இன்ன வரைக்கும். அவர் தான் சொன்னாங்க நமக்கு அபூபக்கர் இருக்காரு, அவர்கிட்ட பக்கா கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்ட்டு. எனக்கு அதுதான் வேணும். இன்னொன்று, நம்ம மெக்கானிக்காக இருந்து வந்ததுனால உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாமே நிறுத்தி பண்ணுவார். சார் சொன்னாங்க நான் 5 மணிக்கு முடிக்கிட்டுமான்னாங்க. எங்கால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, 6-7 ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எல்லாம் லீவு தான் போட்டாச்சு இல்லையா, உட்காந்து தொழிலை ஃபுல்லாக கற்றுங்க. நாளைக்கே ஒரு பேட்ரி பைக் வந்ததுன்னா நீங்கள் அந்த கடைக்கு போய் இங்கே போகணுன்னு சொல்லக்கூடாது. நீங்களே ரெடி பண்ணி பக்கம் அனுப்பணும். சம்பாரித்து பாக்கெட்டில் போடுங்க. அதுதான் இன்விடேஷனில் பிடி போட்டிருப்பேன், வாருங்கள் வளம் பெறுங்கன்னு. உங்கள் அனைவரையும் வளம் பெற வாழ்த்துக்கிறேன். அடுத்தது ஷாஜகான் பாய் ஒரு வார்த்தை. அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்பு நண்பர்களே, இந்த சிறப்புமிக்க மோட்டார் சைக்கிள் பழுதுபார்ப்போர் நல சங்கத்தினுடைய ஆண்டு விழாவும் இவி பைக் பயிற்சியும் ஏற்பாடு செய்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய சென்னை சங்கத்தினுடைய தலைவர் அருமை மனோகர் அவர்களே, செயலாளர் மரியாதைக்குரிய சுந்தர் அவர்களே, பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, மாநில சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற என் அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய குமரவேல் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் அறிவலன் அவர்களே, ஜமால் முகமது அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக சென்னையிலே நாங்களெல்லாம் வந்து சென்னையில் சங்கத்தை துவங்கினவங்க. தெரு தெருவாக சென்று தெரு தெருவாக போய் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் சேர்த்த பெருமை எங்களுக்கு உண்டு. ஆனால் அந்த சென்னையில் நடைபெற்ற அந்த அமைப்பின் காரணமாக
இன்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இன்றைக்கு சங்கம் இருக்குது என்று சொன்னால் சென்னையில் இருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு உறுப்பினர்கள் தான் அந்த பெருமையை சேரும். உண்மையிலே இன்னைக்கு நம்முடைய சென்னை சங்கத்திலே அந்த பெருமை உங்களை சார்ந்தது. ஒரு சங்கம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சங்கம் நமக்கு தேவையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அரசாங்கத்திலிருந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அறிவு சார்ந்த வருமானங்களை, இன்றைக்கு ஒரு கடுமையான சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வருகின்ற வாகனங்களை நம்மால் பழுது பார்க்க முடியவில்லை, நம்மால் அதை வேலை செய்து வாழ்வாதாரத்தை வளர்க்க முடியவில்லை. அதற்கு அரசாங்கத்தினுடைய மாசு கட்டுப்பாடுடைய மிக கடுமையான சட்ட திட்டங்கள் தான் இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை. வருமானம் இல்லாமல் ஓனரே இன்னைக்கு கடையில் ஒரு பையனை வைத்து வேலை வாங்க முடியாத காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். அந்த காலகட்டத்திலே இது போன்ற கூட்டமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கெல்லாம் பயிற்சிகளை வழங்கி நீங்கள் எல்லோரும் தோய்ந்து போகக்கூடாது, நீங்கள் வாழ்வாதாரத்திலே வளர வேண்டும் என்று இது போன்ற பயிற்சிகளை ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய உறுப்பினர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? எனக்கு வேலை இருக்கிறது, நான் என் கடையிலே ஆட்கள் இல்லை என்று சொல்லி தட்டி கழித்து விடுகிறார்கள். ஆனால் தஞ்சாவூரிலிருந்து வருகை தருகிறார்கள், ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வருகை தருகிறார்கள், வெளி மாநிலத்திலிருந்து வருகை தருகிறார்கள். இன்றைக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் இருக்கின்ற பயிற்சியாளர்கள் இந்தியா முழுவதும் பயிற்சி கொடுக்கிறார்கள். ஆனால் சென்னையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் பயிற்சி எடுப்பதற்கு சற்று யோசிக்கிறார்கள். உண்மையிலே அதற்கு அது இனிமேல் இல்லாமல் இருந்தால் வருகின்ற புது BS6 இருக்கட்டும், எலக்ட்ரிக் பைக்காக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் பயிற்சி எடுத்தால் மட்டுமே கடை வைத்து நடத்த முடியும். இன்றைக்கு 10% வண்டி இன்றைக்கு எலக்ட்ரிக் பைக் வந்துருச்சு. இந்த வண்டியை கூட நீங்கள் விட்டு விடக்கூடாது என்று சொல்லி உங்களுடைய அமைப்பை சார்ந்த நம்முடைய நிர்வாகிகள் இந்த ஏற்பாடை செய்கிறார்கள். ஆனால் இதை பயிற்சி எடுப்பதற்கு நம்முடைய உறுப்பினர்கள் தயக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. இனிமேல் நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வாகனத்தினுடைய பயிற்சியையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் வல்லுநர் குழுவிலே இருக்கின்ற வாட்ஸ்அப்பில் வருகின்ற செய்திகளை நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் சில நல்ல செய்திகளை அதில் கொடுத்துக்கிறார்கள். நீங்கள் அந்த செய்தியினை பார்த்து கடைக்கு வரும் வாகனங்களை நீங்கள் கம்பெனிக்கு அனுப்பக்கூடாது. இன்னைக்கு ஒரு கம்பெனியில் போய் வண்டி விட்டால் 5 நாள் வண்டியை விட்டு போங்க என்று. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன்கிட்ட வேலை அதிகமாக வந்துருச்சு, நம்முடைய உறுப்பினர் கையில் வேலை குறைந்து விட்டது. ஆனால் நீங்கள் பயிற்சி எடுத்து வேலை பார்த்தால் கண்டிப்பாக கம்பெனிக்கு வேலை குறையும், நமக்கு வாழ்வாதாரம் உயரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை நண்பர்களே, உங்களை வேண்டி விரும்பி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு பயிற்சியும் இந்தியா நிப்பான் இருக்கட்டும், TI டைமண்ட் செயின் நிறுவனத்தில் ஃபேக்ட்ரியில் கூப்பிட்றாங்க பயிற்சியாளர்லாம். நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் என்னுடைய நண்பர். அவர் அவரை பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாம். இது ஒரு சாதாரண மெக்கானிக்காக இருந்து இன்னைக்கு ஒரு வண்டி தயார் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் உண்மையிலே நான் பெருமைப்படுகிறேன். நாங்கள் சென்று நிர்வாகிகள் அண்ணன் மனோகர், சுந்தர், விசு எல்லோரும் சென்று நாங்கள் எல்லாரும் போய் அவர் கடையில் போய் கம்பெனியில் போய் நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி சென்னையில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்கன்னு கேட்டேன். அண்ணே நான் இலவசமாக கொடுக்கிறேன், எல்லோரும் வாழ்வாதாரத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி எங்களை பெருமைப்படுத்தினார். அவருடைய இப்போ நேரம் இல்லை, அவரை பற்றி நிறைய சொல்லலாம். அவர் ஒரு சாதாரண மெக்கானிக்கு. அந்த ஓனர்கள்லாம் இங்கே வந்திருக்காரு, அவர் கூச்சப்படுறாரு. என்னுடைய ஓனரே இங்கே இருக்காரு, நான் எப்படின்னா பயிற்சி எடுக்கிறதுன்னு சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், நீங்கள் எடுங்க, அவங்களுக்கு தான் அது பெருமை என்று சொல்லி அவரை இங்கே வரவழைத்து அவரை இங்கே நான் உண்மையிலே அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லோரும் ஒரு தடவை அவருக்காக கைதோட்டி கரோசை கொடுங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு இந்த பயிற்சியினை நேரத்தை நான் நிறைய பேசுவேன், 2 மணி நேரம் பேசுவேன், நிறைய செய்தியை உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் இந்த சூழ்நிலை, இந்த நேரம் நமக்கு குறைவாக இருக்கிறது. பயிற்சி அதிகமாக எடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் என்னை பேச வாய்ப்பளித்த உங்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய ட்ரெயினர் அவர்களுக்கு ரஃபீக் பாய் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கிறார். இரவையும் பகலையும் படைத்த அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவட்டுமாக என்று பிரார்த்தித்தவன். கேட்கலையா? பிரச்சனை என்னன்னா, நான் ப்ராக்டிக்கலாக காட்டணும். மைக்கு நம்ம காலர் மைக் கேட்டிருந்தோம், காலர் மைக் கிடைக்கல. ஸோ
நான் இப்படி பேசுறது கேட்குது அப்படின்னா நான் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஓகே, அதாவது இன்னைக்கு ப்ராக்டிக்கல் கொடுக்கணும் ஈவி தொடர்பாக. அதற்கு முன்பாக 2 விஷயத்தை வந்து நம்ம தெளிவாக சொல்லணும். முதல்ல என்ன இந்த இடத்துல டெக்னீஷியன் ஆக்கிய என்னுடைய குருநாதர், என் ஓனர் என்னுடைய லத்தீஃப் பாய் அவர் வந்து மேலே கொஞ்சம் மேடை வரணும். ஏன்னா இந்த இடத்துல நான் அவரை வந்து அறிமுகம் செய்யணும்னு விரும்புகிறேன். அவருக்கு என்னுடைய அந்த துணி எடுக்கு என்ன வாங்கினேன். முதல்ல வந்து மெக்கானிக்னா வெறும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மட்டும்தான் இருந்துச்சு. தொழில் வேறு, தொழில்நுட்பம் வேறு, தொழில் நுணுக்கம் வேறுன்னு எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். புதுப்பேட்டையில் இருக்கிறாரு லத்தீப் பாய், ராசிக் பாயோட தம்பி அவர். முதல்ல 4 பிஸ்கெட்டு ஒரு டீக்கு தான் வேலைக்கு போனோம். இன்னைக்கு வந்து ஒரு மெக்கானிக்கு நம்ம ஒரு ஹெல்ப்பரை தேடணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு கொடுத்த சம்பளம் 4 பிஸ்கெட்டு ஒரு டீ. இன்னும் அண்ணன் மறக்க மாட்டாப்புல. இன்னைக்கு நாங்கள் அடி வாங்கும் போதெல்லாம் செயின்லாம் அடி வாங்கி தான் கற்றுக்கிட்டோம் வேலையை. ஆனால் இன்னைக்கு ஷூன்னு சொன்னாலே வந்து பெரிய பஞ்சாயத்து ஆயிடுது. சரி, ஓகே. இப்போ 2வது முக்கியமான விஷயம், நம்மளுடைய இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய சொல்ல முடியாது, எங்களுடைய கல்வி மற்றும் தொழில் பயிற்சி புரட்சி அறக்கட்டளையுடைய அட்வைசர் அண்ணன் ஷாஜான் அண்ணன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்படி வாங்க, கிட்டத்தட்ட நான் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போய் கேட்குறேன். எல்லாருக்குமே வந்து ஒரு நகையாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் டெக்னீஷியனாக இருந்து அதற்கு பிறகு மல்டி பிராண்ட் சர்வீஸ் சென்டர் வச்சு நம்ம போய் சில இடத்துல படித்து அதற்கான கோர்ஸை கொண்டு வந்து நம்ம இதை வந்து ப்ரொசீஜராக கொண்டு போகணும், சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இந்த கல்வி மொத்தமாக போயிடும், யாருமே இருக்க மாட்டாங்கன்றதை முன்னாடியே கெஸ் பண்ணோம். அதன் அடிப்படையில் இது ஒரு கோர்ஸாக நம்ம கொண்டு போகணும். ஏன்னா ஒரு இடத்துல தொழில் தேங்கி நிற்கிது, இன்னும் நம்ம ஆளுங்க போய் படிக்கணும்னு போகிறான், படிச்சுட்டு வந்து வேலையிலன்னு உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் இதை படித்தான் அப்படின்னா இன்றைக்கி நார்மலாகவே 30,000 சம்பாதிச்சா பெரிய விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க ஒரு நாளைக்கு 2 வண்டி சர்வீஸ் பண்ணானா 2,000 ரூபா கையில் நிற்கும். ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஃபீல்டு இது. இந்த ஃபீல்டை நம்ம ப்ரொசீஜராக பண்ணல, அதான் உண்மை. அதாவது என்ன சொல்கிறது, நம்ம வர்ற கஸ்டமரை நம்ம கண்டுக்கிறது இல்லை. இந்த மாதிரி நம்ம காரணங்கள் மட்டும்தான் கஸ்டமர் விட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது சிஸ்டமேட்டிக் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்கும்போது முதல்ல எனக்கு கூட இருந்து என் சப்போர்ட் பண்ணது எங்கள் அண்ணன் ஷாஜான் அண்ணன் தான். 2011 இது வரைக்கும் நம்மளுடைய ட்ரஸ்டுடைய மிக முக்கியமான ஆலோசகர் அவங்க தான். என்னன்றி கொண்டாருக்கும் ஊய் உண்டாம் ஊய் இல்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு. உண்மையாகவே நாங்கள் அந்த இடத்துல அண்ணன் வந்ததுனால சொன்ன முதல் வார்த்தை, அண்ணன் நீங்கள் வந்திருக்கீங்க நம்ம மெக்கானிக்ஸுக்கு 1 ரூபா கூட நான் வாங்கணும். ஏன்னா ஆல்ரெடி பெங்களூரில் போய் நம்ம டெக்னீஷியனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஈவியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பகவத்கீதையில் ஒரு வார்த்தை வரும், மாற்றம் ஒன்றே மாறாதது. நீங்கள் மாற்றத்தை ஃபீல் பண்ணலை அப்படின்னா மாற்றம் உங்களை கடத்தி கொண்டு போயிடும். இந்த மாற்றத்தை நம்ம டெக்னீஷியனுக்கு, எங்களுடைய சக நண்பர்களுக்கு, எங்களுடைய அண்ணன்மார்களுக்கு சொல்லப்போனால் நான் 25 வருஷம் தான் இந்த ஃபீல்டு டெக்னீஷியன். ஆனால் இங்கே வந்திருக்க எல்லாரும் 50 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்ததாகவும் அவங்களுக்கு கண்ணியப்படுத்ததாகவும் நான் என்னுடைய இந்த ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். நன்றி. நம்ம எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டீங்களா? எல்லா கதை புரிஞ்சுதா? நாளைக்கு கடைக்கு வண்டி வந்து ரெடி பண்ணுவீங்களா? சொல்லுங்க. முடியாதா? முடியாது. ஏன்? சரி, இப்போ இதில் எல்லாரும் பேர் கொடுத்துருக்கீங்களா இந்த நோட்டில்? ஏன் பொறுப்பு இல்லை? உள்ளே வந்தால் நோட்டு ஒன்று வச்சுருக்காங்களா, கையெழுத்து போடுவோம். இப்போ இந்த நோட்டில் இருக்கிற நம்பர் வச்சு தான் நான் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நான் அந்த நோட் அனுப்புகிறேன். 10 நிமிஷத்தில் எல்லாம் யாரெல்லாம் பேர் எழுதுலையோ எழுதி என்ன அனுப்புங்க. நான் இங்கே செக் பண்ணுவேன். 10 நிமிஷத்தில் வரணும், சீக்கிரம். அதுக்கு நம்ம பேர் இதை போட்டு இல்லை. ஹலோ, எங்கே போனாலும் ஒரு ஆஃபீஸ் போனாலும் அங்கே மைய நோட்டில் எழுதணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை? உள்ளே வரும்போது நோட் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க, நீங்கள் எழுதாமல் வந்தீங்க, சொல்லுங்கள். அபுபக்கர் சித்திக் அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக ஷீல்டும் கௌரவப்படுத்தி பொன்னாடை போத்துக்கிறார்கள். அவருடைய சேவை நம்ம எல்லோருக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அன்னாருக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு கரகோஷம் அளித்து நன்றியை சேர்த்துக் கொள்வோம். எல்லோரும் நல்லா கையெட்டு கொடுங்க, பழப்பான். நன்றி அபுபக்கர் சார். உங்களை வச்சு எங்கள் உறுப்பினர்கள் அனைவரும் நல்ல முறையில் ட்ரைனிங். வந்துட்டு கரெக்டாக, அதாவது ஃபோன் நம்பர் நோட் புக்கில் எழுதணுங்க, மீண்டும் எழுதாதீங்க.
இப்போ வரக்கூடிய பரிசு எல்லாமே குழுக்களில் தான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. காலையிலேருந்து இருந்துட்டீங்க, நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக டைம் இருக்குது. மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு நலச்சங்கம் இப்போ சென்னையில் நம்ம நடத்திட்டு இருந்தோம். இதில் வந்து சந்தா கட்டினவங்க இருக்காங்க, கட்டாதவங்க இருக்காங்க, கிளை சங்கம் இருக்குது. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சந்தா கட்டணம் தான் கூப்பிடுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது எல்லோரும் கூட்டு வச்சுருக்கணும் ஒரு கேள்வி கேட்பீங்க. ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய கிளை சங்கம் எல்லாம் சேர்ந்து நடத்தின பொதுக்குழு. இதுக்கு அடுத்தது சந்தா கட்டின வர போன ஏப்ரல் வருஷம் கட்டினாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் தனியாக கூப்பிட்டு 250 பேர் இருக்காங்க. தீபாவளிக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட போகிறோம். அந்த மீட்டிங்கில் சந்தா கட்டினவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி, வேறு யாருக்கும் கிடையாது. அதில் தீபாவளி கிஃப்ட்டு அப்படி எல்லா ஆளுக்கு 2 டிஷர்ட் தரலாமா, இல்லை வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பொருள் தரலாமா, இல்லை பட்டாசு பாக்கெட் தரலாமான்ட்டு ஒரு நிர்வாகி மீட்டிங் போட்டோம். இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பட்டாசே வெடிக்க மாட்டோம். நாங்கள் சில பேர் டிஷர்ட் கரெக்டாக இருக்காதுன்னாங்க. அதனால் வீட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த சௌபாக்கியாலே இருக்குது. இந்த கெட்டில் ஒன்று இருக்குது, நம்ம தண்ணி சுட வச்சுக்கலாம், டீ சுட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணலான் இருக்கோம். அடுத்தது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பொதுக்குழு நடத்துவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்போது ஒசூரில் நடக்க போகுது நவம்பர் மாதம் 24. 25 சென்னையில் நடத்துறதுக்காக மாநில சங்கம் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து சொல்கிறதுன்னா, உங்களுடைய ஆதரவு இருந்தால் பொதுக்குழு நம்ம நடத்தலாம். அதாவது ஆதரவு கொடுப்பீங்களா? ஓகே, ஒன்றும் வேண்டாம். நான் ஒரு கடைக்கு 5லேருந்து 10 பேட்டரிக்குள்ளே கொடுங்க போதும் எனக்கு. என்னடா இது ஆப்போசிட் நினைக்காதீங்க. ஒவ்வொரு கடையிலையும் நான் வந்து காசு வாங்குறத விட காசு வாங்குறத விட பழைய பேட்டரி மட்டும் கொடுங்க, அதை நாங்கள் விற்று காசு ஆக்கிக்கிறோம். எங்களுக்கு பொதுக்குழுவுக்கு பணம் வேணும். தமிழ்நாட்டில் இருந்து அவ்வளவு பேரும் நிர்வாகி பூரா வருவாங்க. ஒவ்வொரு கிளை சங்கத்துலேயும் மொத்தம் 200 சங்கம் இருக்குது. 200 சங்கத்துலேருந்து வருவாங்க. அந்த பொதுக்குழு இங்கே நடத்த வேண்டியிருக்கு. அப்புறம் அந்த பொதுச் செயலாளர் வந்து அறக்கட்டளை பற்றி பேசினார். ஏதோ புரிஞ்சுதா? நமக்கு என்ன ஒன்றும் புரியல. அதானே, ஏதோ சொல்லுங்க. அது அறக்கட்டளையில் சேரலாமா? நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க, 2000 ரூபா கட்டிட்டு ஒரு ஃபார்ம் வாங்கிக்கிங்க. உங்கள் ஒய்ஃப் அதில் சேர்க்கலாம். ஒரு ஒய்ஃப் இருந்தால் 1, 2 பசங்க இருந்தா சரி. அதனால் ஒரு ஒய்ஃபு. ஓகேங்களா? என்னப்பா அறக்கட்டளை இப்போ அவ்வளோ தூரம் சொன்னார் தெரியுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மெக்கானிக் ஷெட்டில் ஃபயர் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் யாரும் எதுவும் பண்ணாது, பக்கத்து கடைக்காரங்க ஹெல்ப் பண்ண மாட்டான். நம்ம சத்தியமாக இன்சூரன்ஸ் போட்டிருக்க மாட்டோம். உண்மையா? இப்போ அந்த டைமில் வந்து அறக்கட்டளை வந்து நமக்கு உதவி செய்வாங்க. ஒன்றாச்சா? இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை, 60 வயசு ஆயிடுச்சு, பென்ஷன் கொடுக்குறாங்க. சந்தா கட்டிட்டு உடனே பென்ஷன் வரும்னு எதிர்பார்க்காதீங்க, 5 வருஷம் கழிச்சு. ஓகேவா? 60 வயசுக்கு மேலே. இப்போ எனக்கு 59. இப்போ நான் கட்டினேன்னு வச்சுங்களேன், 5 வருஷம் கழிச்சு 64 வயசில் இருந்தால் மாதம் 500 ரூபா அந்த டைம் பொறுத்து ஏற்றி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க நல்லா படித்து மாறிச்சுன்னா அதுக்கு ப்ரைஸ் தருவாங்க. இது தவிர இயற்கையாக மரணம் அடைஞ்சிட்டோம்னா ஸ்பாட்டில் வந்து 20,000 ரூபா. அடிபட்டு வீட்டில் இருக்கிறோம், நம்மளை யாரும் பார்க்கல, வேலைக்கு போக முடியல அப்படின்னா அவங்க பகுதி செயற்குழு வந்து பார்ப்பாங்க. சார் ரொம்ப அடிபட்டிருக்கு, அவருக்கு 10,000 ரூபா கொடுங்கன்னு சொன்னால் 10,000 ரூபா கொடுத்துருவோம். வேலை செய்யவே முடியாமல் வீட்டில் இருக்காங்க, மாதம் ஒரு 500 ரூபா கொடுங்க, இல்லை வாரம் 500 ரூபா கொடுங்கன்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணால் இந்த அறக்கட்டளையிலேருந்து உங்களுக்கு பணம் வரும். இது எல்லாமே எதுக்காகனா உங்களுடைய நன்மைக்காக தான், உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் பண்ணுறோம். இது வந்து நமக்கு நாமே திட்டம். போய் நம்ம யாரையும் கெஞ்ச வேணாம். ஒரு 2,000 ரூபாய் தான் நம்ம கட்ட போகிறோம், அவ்வளோதான். லைஃப் லாங் அது அப்படியே இருக்கும். இந்த 2,000 ரூபாயை கொண்டு போய் நாங்கள் அப்படியே வச்சுக்க போகிறதில்ல. ஒரு 10,000 பேர் 2,000 ரூபாய் சேர்த்தாங்கன்னா எவ்வளோ வரும்? 2 கோடி ரூபாய். இதை கொண்டு போய் பேங்க்கில் போட்டோம்னா
மாதம் 14,000 ரூபா வட்டி வரும். 14 லட்சம். ஓகேங்களா? 2 கோடி பேங்க்கில் போட்டால் 14 லட்சம். இந்த 14 லட்சத்தில் இந்த பென்ஷனு இது அது எல்லாம் ஒரு மாதத்துக்கு 4 லட்சம் வந்துச்சுங்க. மீதி 10,000 இருக்கும். அது அப்படியே அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரியே சேர்ந்துட்டு தான் இது நம்ம காலத்துக்கும் இது கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்கள் மறைவுக்கு பிறகும் வரும் வீட்டுக்கு. இது வந்து நம்மளாம் சேர்ந்த அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளையில் வந்து ஹலோ, இப்போ யாராவது வெளியே போனால் ப்ரைஸ் கிடையாது, உட்காருங்க, வந்து வா உட்கார். அதுக்கு தானே நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணுறோம். இதெல்லாம் பிளான் பண்ண மாட்டோமா? இந்த போட்டு நீங்களே நம்பர் வந்து என்கிட்ட கொடுங்க. இந்த செல்வம் புடி நம்பர் 55 பேர் பாருப்பா. திருச்சி இல்ல சரி. ஃபர்ஸ்ட் பிரைஸா காலி அம்பேல். நீ எடுத்துட்டு போ. 132 இந்தாப்பா, இது புடி. நம்பர் எடுத்து சொல்லு. 132 பரமசிவம் எம்ஜிஆர் நகர். இன்னொன்னு சொல்லிடுறேன், ஸ்பாட்ல இருந்தாதான். அவர் தானே பரமசிவம் வந்துட்டாரு. பரமசிவம் வந்தாச்சா? ஓகேவா? அடுத்து 53 அடுத்து 53 ஆர் பாபு வடபழனி. வேக 9003234328 இருக்கீங்களா? ஹலோ இருக்கீங்களா? அடுத்த நம்பர் 81 மகேந்திரகுமார் வடசென்னை ராயபுரம். கிளம்புனல்ல வா. முன்னாள் தலைவர் பார்த்து பையன். அடுத்த நம்பர் 186 186 இங்க வா. ஆர் ஜானகிராமன் திருவள்ளூர். ஆர் ஜானகிராமன் இருக்கீங்களா? இல்ல. நம்பர் 71 பாரு. அடுத்த நம்பர் 71 வினோத்குமார் பூந்தமல்லி. மத்தியானமே கிளம்பி இருப்பாரு. வெரி குட். அப்புறம் நம்பர் 13 இந்த இருக்கார் பாரு. சின்னதுரை கே நகர். எங்க போயிட்டா? 191 பாலமுருகன் ஐயப்பன் தாங்கல் இல்லையா? அப்புறம் நம்பர் 68 இன்னொரு 10 ரூபா நாங்களே எடுத்துருவா. நீ தான் போட்டு வந்தல, என்ன பண்ண போறா? கொண்டா. அட பாவி போங்குது. ஆறுதான் குதிரை போறான். போதுமா? சரி. அப்ப மொத்தமா சரி. கொண்டா நம்பர் சொல்லு. 303 பாரு. 303 சிவராமன் சரவணன். கடைசியாக எழுதிட்டு போனீங்க. இப்ப மேல வந்து நீயா நம்பர் வந்து 9840445265. அப்ப 138 பாரு. 138 இரு 303 இல்லையா? அடுத்து 138 கார்த்தி அண்ணா நகர். வாயா. அடுத்து 174 செஞ்சி போயிட்டு இருப்பாரு. கடைசி பஸ் போயிட்டு இருப்பாரு. தரணும்.
பரவாயில்ல. அடுத்து 145 ஹரிராமன் வேளச்சேரியா 98842 வாங்க அண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கண்ணா. அடுத்து 289 ஜனார்தனா ஜனார்தனன் போரூர் 8098997177 ஒரு நிர்வாகி தானே பாவன். அடுத்து 195 பிரவீன் குமார் ராயபுரம். வா 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 வா. ஏய் அண்ணன் தம்பி 2 பேருக்குமா? சரி வா வா வா. அடுத்து 185 ஆர் ராஜா ராயபுரம். என்னப்பா ராயபுரம் ராஜா ஆர் ராஜா ராயபுரம் இங்க இருக்கு இல்லையா? ஆர் ராஜா இருக்காரா? விட்டுருங்க வேணாம். அடுத்தது 200 முருகேசன் முருகேசன் வடபழனி முருகனா முருகன் வி முருகன் 9787845330 இல்லையா? சரி கம்பெனி லாபம். அடுத்து 60 எவ்வளவு ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி உட்காந்துட்டு போலாம்ல. இப்போ என்ன வில்லிவாக்கம் வா வா இருப்பா டோக்கன் சொல்லிட்டோம். அடுத்த நம்பர் 276 வி ராஜா என்ன ஊர் இது? எஸ் முருகன் கை தோணுமா இல்லையா? சரி அடுத்த நம்பர் பாரு 245 பாரு 245 வெங்கட் எம் வெங்கட் சூளை இல்லையா? ரைட் 295 72 தங்கமணி நசரத்பேட்டை நசரத்பேட்டை கம்பெனிக்கு லாபம். அடுத்து 142 ஜாஃபர் கிடையாது. சென்னீர் குப்பம் 63 81 47 40 88 147 4088 அவர் இருக்க வாய்ப்பு இல்லை. நசரத்பேட்டெல்லாம் போயிடுச்சு. அடுத்து ராஜபாண்டியன் எம்ஜிஆர் நகர் அடுத்து 233 முத்துக்குமார் 105 கே சுரேஷ் சாலிகிராமா. ஃபோன் நம்பர் சொல்கிறேன் 98 84 சைபர் வாங்கினீங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி. இது 93லேருந்து சங்கத்தில் இருந்து இவ்வளோ விஷயம் இந்த நேரம் வரைக்குமே சும்மா சின்ன பொருள் தான் கொடுக்குறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக சங்கம் முக்கியம், இந்த நிர்வாகிகள் முக்கியம்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா, அதுக்கும் இன்றைக்கி உங்களுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கும், அதே போல் சாப்பாட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே நான் இதுவரையிலும் பார்க்கல. காமராஜர் அரங்கத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும். எதுவுமே இல்லாமல் அழகாக லைனில் நின்று மிக பொறுமையாக வந்து நின்று வாங்கி அதை சேர் இருக்கோ இல்லையோ, டேபிள் இருக்கோ இல்லையோ, அங்கங்கே கும்பலாக உட்காந்து உங்கள் உணர்வுகளை உங்கள் நண்பர்கள்ட்ட இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட முறை, அது வெஜ்ஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் பரவாயில்ல, ஊறுகாய் இருந்தாலும் பரவாயில்ல, கிரேவி இல்லைனாலும் பரவாயில்ல, ரொம்ப சிறப்பாக உட்காந்து அருமையாக பண்ணி கொடுத்தீங்க. அந்த ஸ்டாலில் ரொம்ப சிறப்பாக கலந்துக்கிட்டீங்க. கடைசியில் வந்த ஸ்டால் போட்ட ஜிஎம்டி ஜென்ரல் மிஷின் டூல்ஸில் போய் கும்பலாக வியாபாரம் பண்ணிங்களே, அதுவும் சிறப்பு. எல்லாமே சிறப்பு. ரொம்ப இந்த சங்கத்துக்காக உழைச்சதில் எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது.
உங்களுடைய போற்றுதல் எங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நம்முடைய மோட்டார் சைக்கிள் பழுதுபார்ப்போர் நலச்சங்கத்தின் சார்பாகவும் பூந்தமல்லி, போரூர், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், வாலாஜாபாத், பாலவாக்கம், திருவேற்காடு, புருஷவாக்கம், வடசென்னை, என்ன வடசென்னை இன்னும் இருக்கு, ஆவடி, இந்த கிளை சங்கங்களின் சார்பாக உங்களுக்கு. ஆனால் ஒரே தலைமையாக மாற்றிட்டு இருக்கோம். சென்னையில் 70% நாங்கள் போயிட்டோம். ஒரே தலைமை. கிட்டத்தட்ட என் தம்பியோட உறுப்பினர் நம்பர் என்ன 2220, என் உறுப்பினர் நம்பர் 284. நான் இந்த சங்கத்தை சொல்லலை, பழைய சங்கத்தை சொன்னேன். ஆனால் கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒட்டுமொத்த சென்னையும் ஒரே தலைமையாக மாற்றிட்டோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் சாப்பாடுலாம் நல்லா இருந்ததா? நிகழ்ச்சி சிறப்பாக இருந்ததா? பயிற்சி நல்லா இருந்ததா? விரைவில் சந்தா கட்டிய உறுப்பினர்களுக்கு மட்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இருக்குது. அந்த நிகழ்ச்சி உனக்கான கௌரவமாகவும் அங்கீகாரமாகவும் இது மாறும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். இந்த அப்புறம் கடைசி குழுக்கள் இப்போதான் இந்த நிர்வாகத்துக்கு நான் நிர்வாகத்தில் வேலை செய்கிறேன், நான் செயற்குழுப்பினர் இருக்கிறேன், இல்லை நம்ம நிர்வாகம் வரேன்னு சொல்ல விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக உங்கள் பேரை கொடுங்க. நீங்கள் இந்த நிர்வாகத்துக்காக வேலை செய்யுங்க. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. வந்தால் 3 வருஷம் தான் அதுக்குள்ள ரெஸ்டான்னு கேட்காதீங்க. உடம்பு முடியல, யாராவது ஒரு தலைவர் கூட தேர்ந்தெடுங்க. மிக்க மிக்க நன்றி. அடுத்த பரிசு வேற லெவல்ல இருக்கும். இப்ப இல்ல, அடுத்த விழாவில் நீ எதிர்பார்க்காது இருக்கும். 152 அவர் இல்லைன்னா மீண்டும் கொடுக்கப்படும். நம்பர் சொல், பேரே புரிஞ்சாதானே சொல்லுவேன். நம்பர் சொல்றேன் கேளுங்க. 97 90 99 69 81 9790996981. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. தேசிய கீதம் முடிச்சுட்டு போலாம். ரெடியா இருக்கா? ஹலோ டிஜே ரெடியா இருக்கா? தேசிய கீதம் எம் போன் நம்பர் இருந்தா போன் நம்பர் சொல்றேன். வரல என்னையா பிரச்சனை? பாத்தி குளிக்கலாமா? எம் எம் சந்தானமா? எம் சந்தானம். ரைட் விடு. அடுத்த 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 ஆள் எடு. ராசியான ஆளா எடு. பசிக்குது எனக்கு. நீதான் ராசியான ஆளா? ஒரு குழந்தைய திச்சுப்பா டோகன 272 பேர் தெரியல, எல்லாம் டாக்டருக்கு படிச்சுக்கிறோம். சரி, ஃபோன் நம்பர் சொல்கிறேன். 63 83 054 33 2. யார் நீயா? இங்க வா. ஆமாம், எஸ் கார்த்தி. ஊருண்ணா? ஊரு குன்றத்தூர். ரைட், உன் பேர் தானா? நீ பேர் தானா? கேட்டு கேட்டுதான் கேட்டு. என்னப்பா தம்பி? இப்போ ஒரு பிரைஸ் வாங்கினா 433 லாஸ்ட் நம்பர். ஓகே, ஏரே ஒரு நிமிஷம் இங்க வா. தம்பி இங்க வா. தம்பி அது இல்லடா ராஜா, 272 இருப்பா. கார்த்தி 63 பா. 83 433 2. வேற நம்பர் மாத்தி சொன்ன. ஏற்கனவே பிரைஸ் வாங்குறேன். அது பேர் மாறி போச்சு. சத்தியமாக நான் சொல்வதில் உண்மை. ஊர்காரெல்லாம் ஊட்ட போய் சேர்ந்தா நீயா உட்காந்து இருந்த? அப்படியே தேசிய கீதம் முடிச்சுட்டு கிளம்பலாம். உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ண, நிறைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் குறை இருந்தாலும் சரி, நிறைய இருந்தால் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்க. எவ்வளோ வேணா திட்டுங்க, வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் பேசுங்க. ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது வாட்ஸ்அப்புக்கு வெளியே போயிருக்கிறீங்க, நஷ்டம் எங்களுக்கு இல்லை. ஒருத்த மட்டும் எப்படிரா போகாம இருந்த? ஜன